السلام عليكم ورحمة الله وبركاته. هذا كلام ربي هذا صفات ربي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்றைய ஹதீஸ் கேட்கலாமா? யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம்? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, மனோ இச்சைகளின் மூலம் நரகத்தை திரையிடப்பட்டுள்ளது, கஷ்டங்கள் மூலம் சொர்க்கத்தை திரையிடப்பட்டுள்ளது. யார் எதை செய்கிறாரோ அவர் அதில் நுழைவார். மற்றொரு ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மரணித்தவரை 3 விஷயங்கள் பின்தொடருமா. ஒன்று அவரின் குடும்பத்தினர், அவரின் செல்வம், அவரின் அமல்கள். அதில் 2 திரும்பிடும், நம்மகிட்ட என்ன செஞ்சிடும், 2 திரும்பிடும், 1 தான் தங்கியிருக்கும். அதாவது அவங்களுடைய குடும்பத்தினர் என்ன செஞ்சுருவாங்க, நம்மளோட ஜனாசாவை அடக்கம் செஞ்சதும் அவங்க வந்துடுவாங்க. நம்மளுடைய செல்வம் ஃபுல்லாக என்னது இங்கே தான், இம்மையில மட்டும்தான் செல்வம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய நல்ல அமல்கள் தான் எங்கே வரும், அல்லாஹ்விடம் நம்ம மறுமை நாளை சந்திக்கும் வரை நம்மளோட என்ன செய்யும், நம்முடைய நல்ல அமல்கள் தான் கூட வரும். அப்போ அமல்களின் பக்கம் அதிகமாக என்ன செய்யணும், நம்ம கவனத்தை செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.